அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆர்ட் ஆஃப் த லேசினஸ் புக்கோட சம்மரி தான் பார்க்க போறோம். இதில இருக்கிற நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது மெயினா சோம்பேறித்தனத்தை எப்படி ஓவர் கம் பண்ணி வருது, வாழ்க்கையில எப்படி சாதிக்கிறதுன்ற நிறைய விஷயங்கள் இதில குடுத்துருக்காங்க. வாங்க ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். இந்த புக்ல மெயினா சொல்ல வர விஷயம் என்னன்னா, வாழ்க்கை என்பது குறுகியானது கிடையாது. நம்முடைய பெரும்பாலான நேரத்த நம்ம வீணடிக்கிறதுனால தான் அது குறுகியதா நமக்கு தெரியுது. நமக்கு ஒரு ஞானம் நம்ம இனி தான் ஏதாவது செய்யணும்னு திரும்பி பார்க்குற நேரம் நம்ம காலம் கடந்து போயிருக்கும். அதனால தான் வாழ்க்கைன்றது ரொம்ப குறுகியதா எல்லாரும் பெரியவங்க சொல்லுவாங்க, வாழ்க்கைன்றது ரொம்ப குறுகியதுன்னு சொல்லி. ஆக்சுவலா குறுகியது கிடையாது. சஃபிஷியன்ட்டா டைம் இருக்கு. பட் நமக்கு அந்த அறிவு வரும்போது குறுகியதா மாறிருது. நம்ம ஒரு 80 வயசுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கைய திரும்பி பார்க்கும்போது, எதையுமே பயனுள்ளதா செய்யாம, சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து, அதுலயும் மெயினா இந்த டிவி, மொபைல் இந்த மாரி விஷயங்கள்ல கவனத்த செலுத்தி, ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தாம, குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நேரத்த செலவு பண்ணாம, ஒரு தோல்வியான வாழ்க்கைய வாழணுமா? இல்ல அதே 80 வயசுக்கு அப்புறம் நீங்க திரும்பி பார்க்கும்போது, ஒரு மனநிறைவான வாழ்க்கை வாழணும்னு விருப்பப்படுறீங்களா? அதாவது வெற்றியாளரா நெறைய நல்ல விஷயங்கள செஞ்சு, நெறைய ஆரோக்கியத்த கவனிச்சு, குடும்ப உறுப்பினர்கள் கூட ஒரு இணக்கமா இருந்த ஒரு வாழ்க்கை வேணும்னா, இன்னையிலிருந்தே இந்த சின்ன சின்ன விஷயங்கள செய்ய ஆரம்பிங்க. சின்ன சின்ன இப்ப இந்த புக்ல சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஸ்டெப்ஸ பண்றது மூலியமா, நீங்க அந்த 80 வயசுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கைய திரும்பி பார்க்கும்போது, நெறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். தள்ளி போடும் பழக்கம்னா என்ன? அதாவது இங்கிலீஷ்ல ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்க. நீங்க இன்னைக்கு ஒரு வேலைய பார்க்க போறீங்க. ஒரு யூஸ்ஃபுல்லான ஒர்க். அத நீங்க பார்க்கறது மூலியமா உங்களோட ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு செய்றீங்க. ஆனா, அத தவிர்த்துட்டு அந்த டைம்ல போயிட்டு நீங்க இம்மீடியட்டா மொபைல்ல போய் சோசியல் மீடியா பார்க்குறதோ, இல்ல கேம்ஸ் விளையாடுறதோ, இந்த மாரி பண்ணும்போது உங்களோட பழக்கம் தள்ளி போகுது. அந்த ப்ரொடக்டிவா பண்ணணும்னு நெனச்ச டைம் அந்த குணம் தள்ளி போகுது. இது என்னன்னா, உங்களோட எதிர்காலத்த கொஞ்சம் கொஞ்சமா ஆ இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன்றது உங்களோட எதிர்காலத்த கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கிற ஒரு எதிரி மாதிரி. அதாவது நம்ம கரையான் மாதிரி டைப்ல உள்ள ஒரு எதிரி தான் இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன்ற ஒரு பழக்கம். இந்த ப்ரொக்ராஸ்டினேஷனோட எதிரி யாருன்னு பார்த்தா பதட்டம். பதட்டம்ன்றது வேற ஒண்ணும் இல்ல. நம்ம எக்ஸாமுக்கு 1 ஆர் 2 டேஸ் முன்னாடி உட்காந்து ப்ரிப்பேர் பண்றது, ஊருக்கு கிளம்புறதுக்கு லாஸ்ட் மினிட்ல பேக் பண்றது, இந்த மாரியானது. பதட்டம்ன்றதுனால வேலை நடக்கும். ஆனா, அதுல ஒரு குவாலிட்டி இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அதனால தான் டிசிப்ளின்ற ஒரு விஷயத்த நம்ம ஆட் பண்றோம். ஸோ டிசிப்ளினோட எந்த ஒர்க்கும் பண்ணீங்கன்னாலும் ஒரு குவாலிட்டி இருக்கும் அந்த ஒர்க்ல. காலம் பொன் போன்றது, போன நேரத்த திரும்ப கொண்டு வர முடியாது. இந்த மாரி அறிவுரைகள கேட்டு தான் நம்ம வளர்ந்திருப்போம். ஆனா, அதுக்கு மதிப்பு குடுக்காம எவ்வளவு நேரத்த நம்ம வீணடிச்சிருப்போம். நேரத்த பணம் போல சம்பாதிக்க முடியாது திரும்பவும். நேரம் ஒரு முறை இழந்தது இழந்தது தான். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்கு செய்றேன், நாள கழிச்சு செய்றேன்றது கிடையாது. எப்பவுமே இப்பவே செய்றேன்னு முடிவெடுங்க. இப்பவே நீங்க தொடங்குங்க. கனவுகளை நோக்கி முதல் அடி எடுத்து வைங்க. உங்க குடும்பம் மற்றும் நண்பர்களோட அர்த்தமுள்ள நேரத்த செலவழிங்க. தினமும் புதுசா ஏதாவது ஒண்ணு கத்துக்கோங்க. இப்ப நெறைய பேர் மனசுல தோணும், நான் எப்பவுமே பிஸியா தானே இருக்கேன். அப்ப என் நேரத்த நான் ஒழுங்கா செலவு பண்றேனா? செலவு பண்ணிட்டு தானே இருக்கேன்னு தோணும். அப்படி நீங்க நெனச்சீங்கன்னா, உங்கள நீங்க ஏமாத்திக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். முக்கியமான வேலைகள செய்றதுக்கு பதிலா, முக்கியம் இல்லாத விஷயங்கள்ல உங்க டைம வேஸ்ட் பண்ணி, நீங்க அதுல பிஸியா இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. பிஸியா இருக்கிறதுன்றது தேவையில்லாத விஷயத்துல பிஸியா இருக்கிறதுன்றது உங்களோட சோம்பேறித்தனத்த நீங்க மறைக்கிறதா தான் அர்த்தம். இதுக்கு ஒரு எளிய பயிற்சி இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, தூங்க போறதுக்கு முன்னாடி அ நைட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்கள்ட்ட ஒரு 2 விதமான கேள்விய நீங்க கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் என்ன இன்னைக்கு நான் பண்ண பயனில்லாத வேலைகள் என்னது? அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட்டு கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் அந்த வேலைகளுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணியிருக்கலாம்? அதையும் நீங்க கேளுங்க. அப்போ உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆயிடும். என்ன நீங்க தேவையில்லாம என்ன வேலை பண்ணீங்கன்னு தெரிஞ்சிரும். அதுக்கு பதிலா நீங்க தேவையான வேலை என்ன பண்ணலாம்? அத நெக்ஸ்ட் டேல இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்க. சோம்பேறித்தனத்த ஜெயிக்கிறதுக்கு கடினமா உழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விழிப்புணர்வா இருந்தாலே போதும். உங்களுடைய நேரத்த எங்க திருடப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுரும். ஆர்தர் என்ன சொல்றாருன்னா, "வெற்றிய தொரத்தாதீங்க. வெற்றி உங்கள நோக்கி வர்றதுக்கு என்ன உண்டோ அதுக்கான வேலைகள செய்யுங்கன்னு" சொல்றாரு. இதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பட்டாம்பூச்சிகள தொரத்திட்டு உங்க நேரத்த செலவு பண்ணாதீங்க. அந்த பட்டாம்பூச்சி வர்றது மாரி ஒரு தோட்டத்த உருவாக்கிட்டீங்கன்னா, அதுகளே வந்துரும். ஸோ அந்த மாரியான ஒரு ஒரு டிஃபரண்ட் மைண்ட்ல நீங்க வொர்க் பண்ண சொல்றாரு. அதுக்கு உங்க திறமைய வளர்த்துக்கணும். புதிய விஷயங்கள கத்துக்கோங்க. நல்ல பழக்கங்கள உருவாக்குங்க. உங்களோட குணநலத்தையும், அதாவது கேரக்டரையும், அறிவையும் வளர்த்துக்க சொல்றாங்க. இந்த மாரி பண்ணும்போது, உங்களுக்கு தேடி வெற்றி, பணம், அதே மாரி நல்ல ஒரு புகழ் இது எல்லாமே உங்கள தேடி வரும். ரோம் அறிஞர் மார்க் அரேலியஸ் ஒரு அறிவுரைய சொல்றாரு. நேரத்த வீணடிப்பது ஒரு வாழ்க்கைய வீணடிக்கிறதுக்கு சமம். அதனால எந்த ஒரு விஷயம் செய்றதா இருந்தாலும் உடனடியா செய்ய சொல்றாரு.
பண்டைய கிரேக்க பேரரசுல ஒரு பழக்கம் இருந்தது. அதாவது ஒரு போருக்கு போன ஒரு தளபதி வெற்றியோட திரும்ப வரும்போது, அந்த நாட்டு மக்கள் எல்லாமே அந்த வழிநெடுகில நின்னு அவர வந்து வாழ்த்துவாங்க. வாழ்த்திட்டு பூ இது போடுறது. அவர வாழ்த்துறதுக்கு நெறைய வார்த்தைகள யூஸ் பண்றது. அவர சந்தோஷப்படுத்துறமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்களாம். அப்படி பண்ணும்போது, அந்த சாரட் வண்டியில அந்த தளபதி வரும்போது கூடயே ஒரு அடிமையும் உட்கார்ந்திருப்பாரு. அவரோட காதுல என்ன சொன்னாரு, "நீ வந்து ஒரு சாதாரண மனுஷன் தான். உனக்கும் மரணம் இருக்கு." அப்படின்ற ஒரு விஷயத்த காதுல சொல்லிக்கிட்டே வருவாங்களாம். அதாவது அங்க மக்கள் இருக்கு. மக்கள் வந்து இவர பத்தி போற்றி சொல்லும்போது, இவருக்கு அந்த புகழ் தலைக்கு ஏறி தலகணமா மாறிறக்கூடாதுன்றதுக்காக, அந்த பக்கத்துல இருந்து அந்த நிதர்சனத்த சொல்லிக்கிட்டே வருவாங்க. "நீ மனுஷன் தான். உனக்கும் வந்து வாழ்வு வந்து உனக்கும் ஒரு முடிவு காலம் இருக்குன்றத" திரும்ப திரும்ப சொல்லும்போது, இந்த இது பேலன்ஸ்ட் ஆயிடுது. அவனுக்கு வந்து இந்த ஹெட் வெயிட் வந்து ஏறாம இருக்கிறதுக்கு, பண்டைய காலத்திலேயே இப்படி ஒரு இது வ ஒரு ப ஒரு ஒரு இது வச்சிருக்காங்க. பழக்கத்த வச்சிருக்காங்க. ஆப்பிள் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு மேடை பேச்சுல என்ன சொல்றாருன்னா, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்ற ஒரு பயத்துல உங்க வாழ்க்கைய வாழாம விட்றாதீங்க. உங்களுடைய வந்து உங்களோட மனசு, உங்களுடைய கனவுகள் சொல்ற பாதையிலே பயணிங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கை நம்ம எல்லாரும் இறக்கத்தான் போறோன்ற பயத்திலயும் நீங்க வாழாம இருந்துறாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த புக்ல டெத் கேலண்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் குடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மனிதனோட சராசரி வாழ்க்கை வந்து 80 வருடங்களா அதுல கணக்கு வச்சு, அந்த 80 வருடங்கள் மாதக் கணக்குல, அதாவது 960 மாதங்கள 960 வட்டங்களா போட்டு வச்சிருக்காங்க. அதோட மெயின் ஸ்பெஷல் என்னன்னா, நீங்க இப்போ உங்களுக்கு என்ன வயசாச்சோ, அதுவரை அந்த மாதங்கள ஃபில் பண்ணிட்டு, பேலன்ஸ் இவ்வளோ நாள் தான் இருக்கு. இந்த டைமுக்குள்ள நான் ஏதாவது சாதிக்கணுன்ற ஒரு இன்டென்ஷனோட வேலை பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த டெத் கேலண்டர். அதாவது மீதி இவ்வளோ தான் இருக்கு. இந்த காலத்துக்குள்ள செத்துருவோமேன்னு பயப்படக்கூடாது. அதுக்கு அந்த காலகட்டத்துக்காக அதுக்குள்ள ஏதாவது நம்ம ஒரு 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 தேவையா அதாவது இந்த சமூகத்துக்கோ, இல்ல உங்க குடும்பத்துக்கோ ஏதோ ஒண்ணு ஒரு கரெக்ட்டான ஒரு விஷயம் செய்யணுன்றதுக்காக நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணுன்றதுக்காக தான் அந்த டெத் கேலண்டர்ன்னு ஒரு கான்செப்ட் குடுத்துருக்காங்க. அந்த பிக்சர நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். மக்களோட தீர்மானங்கள் தொடர்பா ஒரு ரிசர்ச் மேற்கொள்றாங்க. அதாவது நியூ இயர் ரெசல்யூஷன்ல நம்மளோட மக்கள் வந்து என்னென்ன மாரியான ரெசல்யூஷன்ஸ் எடுக்குறாங்க அப்படின்றது. அதுல பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு 3 ரெசல்யூஷன்ஸ் வருது. ஆரோக்கியமா வாழணும்னு சொல்லிட்டு ஒரு 23% வரும். தனிப்பட்ட ஒரு வளர்ச்சி, அதுக்கப்புறம் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வேணும்னு சொல்லிட்டு 21% மக்கள் ரெசல்யூஷன் எடுக்குறாங்க. அதாவது எடைய குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 20% மக்கள் ரெசல்யூஷன் எடுக்குறாங்க. ஆனா இதுல 91% மக்கள் வந்து இந்த ரெசல்யூஷன்ஸ் யாரையுமே கடைபிடிக்கிறது கிடையாது. எல்லாருமே ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிர்றாங்க. இதுக்கான காரணம் என்னவா சொல்றாங்கன்னா, அவங்கள்ட்ட ஒரு கன்சிஸ்டன்சி கிடையாது. பிளஸ் அதுக்கான பொறுப்புணர்வு, அந்த ஒரு கேரக்டர் அந்த ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டோன்ற ஒரு பொறுப்பு இல்லாம பிஹேவ் பண்றதுனால தான், இது இந்த பழக்கம் எல்லாமே ட்ராப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. இந்த ரெசல்யூஷன ஃபாலோ பண்ணாதவங்கள்ட்ட போயிட்டு அதுக்கான காரணம் கேட்டா, அவங்க வந்து பொறுப்பு அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அடுத்தவங்கள கை கட்டுவாங்க. என் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணல, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஹெல்ப் பண்ணல, அப்படின்ற மாரியான ஒரு அடுத்தவங்கள கை காட்டி, அந்த பொறுப்புணர்வ தட்டி கழிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அத ஒரு ஒரு முடிவு எடுத்தா, அது நான் தான் பண்ண போறேன்றது இல்லாம, அது அது ட்ராப் ஆகும்போது அடுத்தவங்கள கை காட்டுவாங்க. உண்மையிலேயே உங்க வாழ்க்கைக்கு 100% பொறுப்பு வந்து நீங்க தான். எந்தது நல்லது நடந்தாலும், அது வந்து நடக்காம போனாலும், அதுக்கான முழு முதல் எல்லாத்துக்குமான ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்கள தான் சாரும். வெற்றி நடந்தாலும் உங்கள தான் சாரும். தோல்வினாலும் நீங்க தான் அதுக்கு பொறுப்பாளி. நீங்க எப்ப குற்றம் சொல்றத நிறுத்துறீங்களோ, அப்பவே உங்க வாழ்க்கை மாறத் தொடங்கிரும். உங்களுடைய எதிர்காலம்ன்றது நீங்க தேர்ந்தெடுக்கிற சூழல பொறுத்து தான் அமையுது. நீங்க என்னவாகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்கள சுத்தி யார் இருக்கணுன்ற முடிவும் நீங்க தான் எடுக்கணும். வெற்றியாளர்கள் உங்கள சுத்தி இருக்கும்போது, உங்களுடைய வாழ்க்கையையும் அவங்க உயர்த்துவாங்க. கம்ஃபோர்ட் ஜோன் அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. கம்ஃபோர்ட் ஜோன் வந்து ரொம்ப அழகான ஒரு இடம். ஆனா, அந்த இடத்துல ஒரு வளர்ச்சியுமே இருக்காது. உங்களுடைய புதிய திறன்கள வளர்த்துக்கோங்க. தினமும் உடற்பயிற்சி செய்யுங்க. அசௌகரியத்த கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் அசௌகரியத்த நீங்க செய்ய ஆரம்பிச்சு, அதாவது சௌகரியத்திலிருந்து அசௌகரியத்த நீங்க செய்ய ஆரம்பிக்கும்போது தான் உங்க வாழ்க்கை வந்து மேம்பட ஆரம்பிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சிம்பிளா செய்யுங்க. அத வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆகும்போது, அந்த பழக்கத்த நம்ம வந்து பண்ண விடாம, நம்ம வந்து அத கைவிட்டுர்றோம். எத பண்ணாலும் சிம்பிளா செய்யுங்க. ஒரு ஒரு விஷயத்த பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, அதோட சின்ன பார்ட். ஃபர்ஸ்ட்டு சிம்பிள். எல்லா விதத்துலயுமே சிம்பிள், சிம்பிள் பண்ணுங்க. அது காம்ப்ளிகேட் ஆக ஆக தான் உங்களோட மைண்ட் என்ன ஆகும்னா கடுப்பாயிரும். கடுப்பாயி
என்னப்பா இவ்வளோ இதா இருக்கு. நம்ம கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்துக்கலாம் அப்படின்னு தோணும். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் மைண்டுக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பண்றது மூலியமா எந்த ஒரு விஷயத்தையும் மேன்மை அடைய முடியும். அமேசானோட நிறுவனர் ஜெஃப் பெஜோஸ் என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னா, அதுக்கு வந்து 100% இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டா கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்த ஆரம்பிப்பேன்றது கிடையாது. அதுல ஒரு 70% விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டுன்றப்பவே அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க போக போக அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எதுக்குமே வந்து எனக்கு ஃபுல்லா கிடைச்சா தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்ற மாரி கிடையாது. அதாவது அவர் சொல்ல வரது நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு பிசினஸ் எடுக்க போறோம். அந்த பிசினஸ் பத்தி நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 70% நம்ம பிசினஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த இடத்துல இம்மீடியட்டா அத ஸ்டார்ட் பண்ணிறணும். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த போற போக்குல நமக்கு அடுத்தடுத்த பாடங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இத தான் அவர் அப்படி சொல்றாரு. லைஃப்ல எல்லாருக்கும் கோல்ஸ் இருக்கும். அது இருக்கிறது மூலியமா தான் லைஃப் அடுத்தடுத்த கட்டத்துல நகரும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனா, இந்த கோல்ஸே நீங்க டே பேசிஸ்ல எழுதி வச்சு அத ஃபாலோ பண்ணும்போது, இன்னும் ஃபோக்கஸிவாவும் இருக்கும். பிளஸ் இன்னும் இன்வால்வ்மென்ட்டோட பண்ணுவீங்க. எந்த ஒரு கோல்லையும் எழுதி வச்சு பழகுங்க. அப்படி பழகும்போது, அது அந்த கோல விட்டு நீங்க ம இது பண்ண மாட்டீங்க. இந்த குதிரைக்கு 2 பக்கம் அத கெட்டி விட்டா, அது கரெக்ட்டா எப்படி ஃபோக்கஸிவா போகுமோ, அதே மாரி நீங்க உங்களோட கோல்ஸ்ல எப்பவுமே எங்கேஜ்டா இருப்பீங்க. உங்களோட இலக்குகள ஆர்தர் சொல்ற மாரியான பாயிண்ட்ஸ்ல நீங்க எழுதுற பட்சத்தில, இன்னும் உங்களுக்கு வந்து அந்த கோல்ஸ் பத்தி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதில நம்பர் 1 என்னன்னா, உங்களுக்கு நீங்க எத அடைய விரும்புறீங்க? அது ஒரு வேலையா? பழக்கமா? என்ன மாரி விஷயங்கள்? அத ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1 ஆட் பண்ணிக்கோங்க. அத அடையறதுக்கான ரோட் மேப். இப்போ பழக்கம் என்னன்னு வந்துருச்சு, அதுக்கு அடுத்தடுத்த லெவல் ரோட் மேப் இப்போ ஒரு பழக்கம்னா, அந்த பழக்கத்த அடாப்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சு, அதுக்கான ரோட் மேப் அதாவது நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து கோல்ஸ்ன்றது வந்து ஒரு டைரக்ஷன் தானே தவிர, நீங்க கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ரோட் மேப்ல அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ்ல. ஸோ இவரும் அதே தான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றாரு. பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னா, நீங்க அதுக்கு வந்து ஒரு டைம் ஃப்ரேம் குடுக்கணும். நீங்க அதுக்கு டைம் ஃப்ரேம் மெயினா ஒரு ரீசனபிளான டைம் ஃப்ரேம் குடுக்கணும். எந்த ஒரு பழக்கத்துக்கும் ஒரு டைம் ஆகும். ஸோ, அதுக்கான கரெக்ட்டான ஒரு டைம் நீங்க இது பண்ணணும். அதே மாரி உங்களோட கோல்ஸ நீங்க எப்படி மெஷர் பண்ண போறீங்க? அந்த பழக்கத்த அந்த அந்த அதில இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ எப்படி நீங்க மெஷர் பண்ண போறீங்கன்றதையும் பாயிண்ட் நம்பர் 4 ஆட் பண்ண சொல்றாரு. மெயினா பாயிண்ட் நம்பர் 5ல வந்து அந்த கோல்ஸ் வந்து எவ்வளவு அச்சீவபிளா இருக்கணும். எதார்த்தமா இருக்கணும். அதாவது வந்து எதார்த்தமே இல்லாத ஒரு விஷயத்த நீங்க பண்றப்போ, நீங்க வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடுவீங்க. அது வந்து அச்சீவபிளான ஒரு விஷயமா இருக்கணும் மெயினா. அந்த கோல் நீங்க வந்து குறிப்பிட்ட ஒரு சில காலகட்டத்தில அத அச்சீவ் பண்ற மாரியான இருக்கணும். அ அதுதான் மெயினான ஒரு இது. திரும்பவும் சொல்றது என்னன்னா, இன்னைக்கு கிடைக்கிற சின்ன 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 சந்தோஷங்களுக்காக உங்களுடைய உங்களோட எதிர்காலத்த நீங்க வந்து இரையாக்கிறாதீங்க. அந்த சின்ன சின்ன முயற்சிகள் மேற்கொண்டு உங்களோட எதிர்காலத்த நீங்க வந்து பயனுள்ளதா உருவாக்கிக்கோங்க. இந்த சின்ன சின்ன முயற்சிகள் தான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிய தேடி தரும். Facebook ஃபவுண்டர் வந்து மார்க் ஜக்கர்பர்க் என்ன சொல்றாருன்னா, ரிஸ்க் எடுக்கிறத பத்தி என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய மிகப்பெரிய ஆபத்தே என்னன்னா, ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது தான் பெரிய ஆபத்து. அதாவது தோல்வியான ஒரு முயற்சியா இருந்தாலும், அத விட மோசமானது நீங்க முயற்சி எடுக்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு Facebook நிறுவனர் நமக்கு சொல்றாரு. அப்போ தெரிஞ்சுக்கோங்க, உங்க லைஃப்ல எல்லாத்துலயுமே ஒரு ரிஸ்க் எடுத்தா தான் நெக்ஸ்ட் லெவல். அதாவது ரிஸ்க்ன்றது அந்த கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளிய வர்றது. நீங்க எந்த ஒரு வேலையும் தள்ளி போடாதீங்க. நீங்க தள்ளி போடுறதுனால அந்த வேலை வந்து மாறப்போறதில்ல. அதுக்கு பதிலா அது நாளைக்கு போஸ்ட்பான்டா தான் போது. இன்னும் அது பிரச்சனையாகவும் ஆகும். ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு காலக்கெடு இருக்கும். அத நீங்க போஸ்ட்பான் பண்ண பண்ண அந்த ஒர்க் சீரியஸ் ஆயிட்டே இருக்கும். அந்த சீரியஸ்னஸ் உங்களுக்கு பிரஷர ஜெனரேட் பண்ணும். அதனால எந்த ஒரு வேலையும் வந்த உடனேயே அத ஷார்ட் அவுட் பண்ணணும். எப்பவுமே வந்து மக்கள் அவங்களுடைய எதிர்காலத்த தீர்மானிக்கிறது இல்ல. அவங்க ஃபாலோ பண்ற அந்த பழக்கங்கள், அவங்க அவங்க வச்சிருக்கிற அந்த பழக்கங்கள் தான் அந்த எதிர்காலத்த நிர்ணயிக்கிறதா ஆர்த்தர் சொல்றாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப தினம் ஒரு 20 நிமிஷம் புக் படிக்கிறதுனால என்ன பலன்? அறிவு, சிந்தனை, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதே மாரி அ தினம் தினமும் ஜிம்முக்கு போறதுனால என்ன ஆகும்? உங்களோட ஆரோக்கியம் மேம்படும். அதே மாரி தினமும் சோசியல் மீடியா பார்க்கறதுனால என்ன ஆகும்? டைம் வேஸ்ட்டு. அதே மாரி உங்களோட கான்சன்ட்ரேஷனும் மிஸ் ஆகும். வேலைய தள்ளி போடுறதுனால என்ன பலன்? மன அழுத்தம், அதுக்கப்புறம் உங்களோட முன்னேற்றம் தடைபடும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இந்த காலகட்டத்தில ரொம்பவே அதிகமா இருக்கு. பழைய காலத்திலயும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்திருக்கு. பட் இப்ப இருக்கிற கரண்ட் காலத்தில
நிறையவே இருக்கு. அது வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம கையிலேயே வச்சிருக்கிற மொபைல் தான். அதில வர எக்கச்சக்க நோட்டிஃபிகேஷன் இந்த மாரியான விஷயங்கள நம்ம நெறையவே டிஸ்ட்ராக்ட் ஆகுறோம். ப்ரொடக்டிவா எந்த விஷயத்தையும் நம்ம பண்றது கிடையாது. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா, நீங்க அதிகமா உங்களோட மொபைலோட நோட்டிஃபிகேஷன் உங்களோட நீங்க யூஸ் பண்ற ஆப்ஸோட நோட்டிஃபிகேஷன் ஸ்டாப் பண்ணுங்க. இல்லன்னா, அந்த ஆப்பே ஒரு 7 நாளைக்கு வந்து மொத்தமா நீங்க எந்த ஆப்ப ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்றீங்களோ, அந்த சோசியல் மீடியா அத நீங்க என்ன பண்ணணும்னா, டெலீட் பண்ணிட்டு 7 டேஸ். இந்த 7 டேஸ் நீங்க அந்த மொபைல் பக்கம் இல்லாம ஒரு புதுசா ஒரு பழக்கத்த உருவாக்குங்க. அப்படி உருவாக்கும்போது, அந்த 7 நாள்ல உங்களுக்கு எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்குன்னு தெரியும். அதனால வந்து டெஃபினட்டா இந்த மொபைல் பக்கமே உங்களுக்கு நான் சொல்றது இதா இருக்கும். என்னடா மொபைலு உங்க உங்ககிட்டயே அடிக்ட் ஆனதுனால உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். பட் அதுலேருந்து நீங்க வெளிய வாங்க ஒரு நல்ல ஒரு லைஃபு, ஒரு பீஸ்ஃபுல்லான உலகம் வந்து வெளிய இருக்கு. அது உங்களுக்கு தெரியாததுனால நான் சொல்லும்போது கோவமா கூட இருக்கலாம். பட் அத வந்து நீங்க ஃபீல் பண்ணும்போது, உங்களுக்கு 100% திரும்ப நீங்க இந்த மாதிரியான ஆப்பு, ம ம சோசியல் மீடியா இந்த மாரி அடிக்டடான வேலைகள்ல நீங்க ஈடுபட மாட்டீங்க. ஸோ இந்த புக்க பத்தின இந்த ஆர்ட் ஆஃப் த லேசினஸ் புக் பத்தி நெறைய விஷயங்கள நான் வந்து ஆர்த்தர் சொன்ன விஷயங்கள இதில நான் கன்வே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து அ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த நம்மளோட சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.